ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog with Mahi home. இன்றைக்கி கீரை தண்டு வச்சு குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் நான் காமிக்க போகிறேன். அதுக்காக இதே மாதிரி முருங்கைக்காய் அளவுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் தண்டு கீரையிலோட பச்சை கலர் தண்டு கீரை இருக்கும் இல்லையா, அதிலோட தண்டு தான் எடுத்துக்கிட்டேன். இது சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வாணலியில் கீரை தண்டு வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கீரை தண்டை நாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட நாம் ஒரு மாங்காய், மீடியம் சைஸில் உள்ள ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டு அதை நான் பாதியாக இந்த அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் மாங்காய் வந்து கலங்காது, வெந்து உடஞ்சி போகாது, நமக்கு சாப்பிடுறதுக்கு இடையிடையே கிடைக்கும். அதே மாதிரி 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். கீரை தண்டு வேகணும், அவ்வளோ நேரம் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை மூடி தேங்காய், இவ்வளோ சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்செடுத்துட்டாச்சுன்னா மசாலா ரெடி ஆகிடும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா அரைச்செடுத்தாச்சு. இப்போது கீரை தண்டு வெந்தாச்சான்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஈஸியாக நம்மளால் ப்ரெஸ் பண்ணி பார்க்க முடியணும். அப்போது ப்ரெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போது வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாயை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி என்னென்னா, இந்த கிரேவியோட உள்ள காரம்லாம் அந்த கீரை தண்டுலேயும் மாங்காயிலையெல்லாம் பிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டாச்சுன்னா கொதிக்க வைக்கும்போது கொதித்ததுக்கப்புறமா கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து நிஜமாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவோட புளிப்பு, பச்சை மிளகாவோட வாசனை எல்லாம் சேர்ந்து கீரை தண்டு எடுத்து நம்ம கடித்து முருங்கைக்காயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி கடித்து சாப்பிட்றதுக்கு கொலன்னு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பண்ணுறதும் ஈஸி தான். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி ஒன்றும் சேர்க்காமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கொதிக்கணும். கொதித்து கிரேவி திக்காகணும். நம்ம இடையிடையே கிளறி கொடுத்துக்கிட்டா போதும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அதெல்லாம் போட்டுக்கோங்க. எப்போவுமே உப்பு வந்து அதிகம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக போட்டுட்டு 2வது செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கிட்டோம்னா எப்போவுமே அது கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதில் தாளிப்பு தான் ஸ்பெஷல். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டாச்சு. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலை. இந்த வெந்தயம் சேர்க்கும்போது இந்த கீரைத்தண்டு கிரேவிக்கு வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கறிவேப்பிலை போட்டாச்சா. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போது 2 காஞ்ச வத்தல் அவ்வளோ போட்டு நல்லா செவக்க நம்ம தாளிப்பு நல்லா செவந்து வரணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி போட்டால் போதும். சுவையான கீரைத்தண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.